ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க விஜய் வந்துட்டு. அப்போ அவங்களோட சித்தப்பா சொல்கிறாங்க, ஒழுங்காக அந்த ஃபேமிலிக்கிட்ட இருந்து விலகி வா, அப்படி இல்லைன்னா உனக்கு திரும்பவும் பிரச்சனை தான் அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கோபப்படுறாங்க விஜய் வந்துட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அடுத்த நாள் காவேரியும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்களோட அம்மாவும் வராங்க. அதனால் விஜய் வந்து அவங்களுக்கோசரம் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க வீட்டில் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட தாத்தாவும் ரொம்பவே ஹாப்பியாகிறாரு. காவேரிக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சமையலும் செய்கிறாங்க. விஜய் வந்துட்டு அவங்க வந்த உடனே அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா காவேரி ரொம்பவே ஹாப்பியாக அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்த உடனேயே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது காவேரி வந்து நினைக்கிறாங்க, இங்கே இருக்கவங்க எல்லாரையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இதே மாதிரி எல்லாரும் ஒரே குடும்பமாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போது அந்த நாளெல்லாம் திரும்பி பார்த்தா வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு. சாரதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரையும் பார்க்கும்போது அப்படின்னு நினச்சி சாரதா ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாம்மா, எப்படி இருக்க? உன்னோட பேரும் காவேரின்னு நான் கேள்விப்பட்டேன், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சித்தப்பாவை மட்டும் கோவமாகவே இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சித்தப்பாக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க.